ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கஃபீல் வீட்டில் வந்து அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ வெக்கேஷனுக்காண்டி எல்லா மக்களும் போயிட்டாங்க. இப்போ வந்து கஃபீல் வீட்டில் வந்து இப்போ ஒரு கார்டன் ஏரியா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். செடியெலாம் வச்சுருக்காங்க பார்த்துருங்க. இந்த கஃபீல் கார்டன் ஏரியா உங்களுக்கு நம்ம ஊர்லெலாம் அந்த பூவெல்லாம் வந்து பயங்கரமாக மணக்கும் பாருங்கள். அந்த இது பயங்கரமாக மணக்கும். இந்த பூ இது எப்படி சொல்கிறது, அந்த மல்லிகைப்பூ மாதிரி சொல்லுவோம். ஆனால் அது பயங்கரமாக மணக்கும். அவ்வளோவுக்கு மணமாக இருக்கும் அந்த பூ. மல்லிகைப்பூன்னு சொல்லலாம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மல்லிகைப்பூ. இங்கே உள்ள மல்லிகைப்பூலாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா குண்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பூ. பயங்கரமாக மணக்குது பாருங்கள். அப்படின்னு உங்களுக்கு வேறு ஒரு பூ காமிக்கிட்டு பாருங்கள். இது வந்து நம்ம பிச்சி பூன்னு சொல்லுவோம் ஒரு பூ. அது இப்போ வளர்த்துருக்கான்னு தெரில. இந்த மரம் உங்களுக்கு தெரியும். இது வேறு பூ. இது சாதாரண நம்ம பூ, சாதாரண பூ தான். இதில் வந்து இந்த செடியில் இந்த ஒரு பூ முக்கியம், சின்ன சின்னதாக இருக்கும். அந்த பூ இப்போ சீசனில் போல் முளைச்சின்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த பூவை. அப்புறம் வந்து இது வந்து நம்ம கஃபீல் வந்து செட்டில் வந்து கார் ஏற்றி வச்சு பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்படி தான் இருக்கும் கஃபீல் வீடு. இது வந்து வெளியிலேருந்து நம்ம வர்றது இது போல் வராண்டா. அது வந்து முன்னாடி டோரு. நான் காமிக்கிறது வந்து முன்னாடி வாசப்படி. இப்படியே போனோம்னா பின்னாடி வாசப்படி இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் பின்னாடி இதெல்லாம் வந்து கஃபீல் வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க அந்த வாசப்படிலே வரலாம், இந்த வாசப்படியில் உள்ளே போகலாம். இதில் வந்து கஃபீல் வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்கும். போகலாம். இதெல்லாம் நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், வந்து துளசி செடின்னு சொல்லுவோம். அது மாதிரி துளசி செடி. இது வந்து இந்த புதினான்னு சொல்லுவோம்ல, அந்தது. இப்போ நான் வெளியில் தோட்டம் வச்சுருக்கேன், அதே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக சுற்றி வறண்டா இருக்குது. நமக்கு வந்து ரூம் வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க. நான் காமிக்கிறேன். செடிக்கெலாம் தண்ணி அடித்தாச்சு. தண்ணி அடித்து அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். நான் காமிக்கிறேன். தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு அப்படியே வந்துட்டு தண்ணி அப்படியே போச்சுருக்கேன். இப்போ செடிக்கு தண்ணி விட்டி அதை பார்த்தா ரொம்ப இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்னேன். இது வந்து என்ன செடினா, அது வந்து நம்ம புதினா சொல்லுவோம். கொத்தமல்லி புதினா சொல்லுவோம்ல, புதினா அந்த செடி. இது ஃபுல்லாமே அதுதான். இது வந்து என் ரூம் பக்கத்துலேயே நான் தான் இதெல்லாம் போட்டிருக்கேன். ரூம் பக்கத்தில் எல்லாத்தையும் இந்த மாதிரி வேண்டாம், நம்ம தேவைக்கு நம்ம பிடிக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து கத்திரிக்காய் செடி. இது மொத்தமாக வச்சனால வளரவே இல்லை. இப்போ தான் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றா ஊண்டி வச்சுருக்கேன், வளருது. இங்கிட்டு ஒன்று கத்திரிக்காய் செடி வளர்ந்துருக்கு. நான் காமிக்க பாருங்க. இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இது என்ன செடினா, நம்ம பீன்ஸுன்னு சொல்லுவோம்ல, கொத்தவரங்க அந்த செடி பாருங்கள். காயெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள். அப்படியே ஒன்று காமிக்க பாருங்கள். காயெல்லாம் அழகாக விட்டுருக்கு பாருங்கள். இங்கே இருக்கும் சின்ன சின்ன காய் எவ்வளோ அழகாக அப்படியே விட்டுருக்கு பாருங்கள். இங்கே உள்ள மண்ணுக்கே நல்லா முளைச்சிடும் பாருங்கள். செடி எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் கொத்தவரங்க செடி. பீன்ஸு இதெல்லாம் நம்ம கொத்தவரங்கன்னு சொல்லலாம், பீன்ஸுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி செடி. அப்புறம் வந்து இப்போ புதுசாக ஒரு முருங்கை மரம் ஒன்று வச்சு அது நல்லா வளர்ந்துருச்சு. செடியாக வச்சு பரவாயில்ல, சும்மா ஒரு கம்பு மாதிரி தான் சின்னதாக உண்ணி பார்த்தா இவ்வளோவுக்கு பெருசாக வளர்ந்து நிற்கிது. மாசாலா வளர்ந்துடும். வளர்ந்தோன்னா அந்த வீடியோ நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் செடி அவங்க காமிச்சில்ல, அது வந்து வளர்ந்து கொஞ்சம் பெருசாக நிற்கிது பாருங்கள். இதில் கத்திரிக்காய் வருங்க, நம்ப இதில் கத்திரிக்காய் வந்துடுதா. இதில் வந்து விதையெல்லாம் அந்த கத்திரிக்காய் வர்றதுக்கு அந்த இது எல்லாமே வருது. அப்புறம் பக்கத்தில் இது வந்து கத்தாழை செடி சொல்லுவோம். அப்புறம் வந்து லெமன் மரம் வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து எலுமிச்சம்பழம் மரம். இது நம்ம ரூம் வெளியில் வச்சுருக்கோம். இது கஃபீல் பின்னாடி வாசப்படி. அதுக்கு வெளியில் நான் தோட்டம் நட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து எலுமிச்சம்பழம் காய் முளைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா முளைக்கல. இப்போ தான் பிஞ்சு விடுது பாருங்கள். நான் உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பிஞ்சு விடுது, இந்த பிஞ்சு இருக்குது பாருங்கள். பிஞ்சு இப்போ தான் பிஞ்செல்லாம் விடுது. இப்போலாம் பிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதத்தில் நல்லா காய் காய்ச்சிறதுல. இதில் ஒரே ஒரு காய் மட்டும் நல்லா காய்ச்சி நிற்கிது பாருங்கள். இந்த தெரியுதில் பாருங்க, லெமனு நல்லா பெருசாக இருக்கும் இந்த லெமனு பார்க்குறதுக்கு. அப்புறம் நம்ம வீட்டு வாசல் முன்னாடி பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் வச்சுருக்கீங்க. இது எப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம வெயில் அடித்தா நம்ம ரூம் அந்த சைடில் இருக்கு பாருங்கள். அதுதான் நம்ம ரூம் சைடில் இருக்கிறது.
செடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் பக்கத்துலேயே இருக்குது. அதுதான் பள்ளிவாசல், அந்த பில்டிங் தான் பள்ளிவாசல். நம்ம அந்த பள்ளிவாசலுக்கும் நம்ம ரூமுக்கும் ரொம்ப பக்கம்தான், திரும்ப போகிறதுக்குலாம் ரொம்ப பக்கமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.